தாய்மார்களே, பெரியோர்களே, விடுதலை பார்வை நேயர்களுக்கு வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பார்ப்பான் உயிர் கடவுள் பொம்மையிலும் கல்லிலும் தான் இருக்கிறது. அவை ஒழிந்தால்தான் பார்ப்பானை பிராமணன் என்றோ சாமி என்றோ மேல் ஜாதியான் என்றோ எவனும் மதிக்க மாட்டான். தந்தை பெரியார், விடுதலை, 1971. நீட் தேர்வை நடத்தும் தேர்வு முகமை அமைக்க ஒன்றிய அரசுக்கு உரிமை உண்டா? மாநில பட்டியலில் உள்ள விவகாரத்தில் இதில் ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் விரோதமானது இந்த நீட் தேர்வு என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் மாண்புமிகு கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து நீட் தேர்வு என்ற பொது தகுதி தேர்வு நடத்துவது என்ற முடிவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அதற்கு ஒன்றிய அரசுக்கோ அது நியமிக்கும் தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட எந்த ஒரு அமைப்புக்கோ எந்த உரிமையும் கிடையாது. இதை புரிந்து கொள்ள இன்றைய ஆசிரியர் அவர்களின் அறிக்கையை அனைவரும் படிப்போம். நீட் தேர்வை ஒழிப்போம். யானை முகத்தான் காப்பாற்றவில்லையே. கோவிலுக்கு சென்று திரும்பிய போது காட்டு யானை தாக்கி பூசாரி உட்பட 2 உயிரிழப்பு. பெண்களுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசியலில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் என்பது எப்போதும் பிரதானமான ஒன்றாக இருந்து வருகிறது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் தொடங்கி தளபதி மு.க. ஸ்டாலின் காலம் வரை காவல்துறை மற்றும் சமூக பாதுகாப்பில் பெண்களுக்காக பல்வேறு அதிரடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளனர். இது அனைவருக்கும் தெரிந்ததே. முத்தமிழறிஞர் கலைஞர் பெண் காவலர்களின் முன்னோடி என்று சொல்லலாம். இந்தியாவிலேயே முதலில் தமிழ்நாடு காவல்துறையில் பெண்களை பணியில் சேர்க்கும் புரட்சிகரமான திட்டத்தை 1973ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி வைத்தார். அதுவரை பெண்களின் புகார்களை ஆண்களிடமே கூறும் நிலை இருந்தது. பெண்களின் குறைகளை பெண் காவலர்களின் வருகையால் தான் தயக்கமின்றி புகார் அளிக்கும் சூழல் உருவானது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கவும் சீருடை இல்லா பெண் காவலர்கள் என்ற சிறப்பு திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி வைத்தார். 1992ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் நாட்டின் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கி வைத்தவர் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். மாநிலம் முழுவதும் இன்று 244 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பெண் காவலர்களின் பணி அங்கீகரிக்கப்பட்டதுடன் தொழில்நுட்ப ரீதியாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு இணைய வழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பை வழங்க போலீஸ் அக்கா என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்கள் உதவிக்கு 181 என்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு 1-98 ஆகிய எண்கள் வலுப்படுத்தப்பட்டன. மாநிலம் முழுவதும் மற்றும் நகரங்கள் வாரியாக இந்த படை செயல்பட்டது. தற்போது முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் மாவட்டம் மற்றும் மாநகரங்கள் வாயிலாக செயல்படும் என்றும் அறிவித்துள்ளார். இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்த சீருடை இல்லா போலீஸ் திட்டத்தின் நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு பிரிவுகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்பு என்கின்ற போது இவையெல்லாம் தேவைதான். பெண்களை பொறுத்தவரை தற்காப்பு பயிற்சி மிக மிக அவசியம். உயர்நிலை பள்ளிகளில் அறிவியல் முறையில் இந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் உரிமையும் பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். திராவிடர் கழகம் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது என்பதை நினைவூட்டுகிறோம் என்று இன்றைய விடுதலையின் தலையங்கம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் என்று பாஜக அரசு அறிவித்துள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்றதை தொடர்ந்து
அங்கு பசுவதை தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதற்கான தேர்தல் ஆணையம் நிச்சயம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 16 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த SIR பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி ஆங்கில ஏட்டில் வெளிவந்துள்ள கட்டுரையின் தமிழ் மொழியாக்கம் உருமாறி தோற்றம் தரும் பார்ப்பனியம் தனது மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தி கொண்டே பாதிக்கப்பட்டதாக பாசாங்கு செய்திடும் உயர் ஜாதியினரின் அமளியும் UGCயின் நியாயநெறி ஒழுக்க விதிகளின் மீதான எதிர்ப்பும் என்ற தலைப்பில் பாலு சுனில்ராஜ் பிரதிராஜ் போரா அவர்கள் எழுதி ஆங்கில நாளேடு எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் வீக்லியில் வெளிவந்து அதை மொழியாக்கம் செய்து இன்றைய விடுதலையில் இந்த கட்டுரை இடம்பெற்றுள்ளது. நடப்பு 2026ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிட கோரியும் பள்ளியில் பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலும் மருத்துவ சேர்க்கை நடத்த அனுமதி வலியுறுத்தியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நீட் தேர்வை எதிர்த்து திராவிடர் கழகம் நாளை நடத்தும் ஆர்ப்பாட்டத்தை வரவேற்று பல்வேறு கட்சி தலைவர்கள் அறிக்கை விடுத்துள்ளனர். அந்த அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 9 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சனாதன தர்மம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கு ஆமோதித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி குறிப்பிடும்போது அதில் உள்ள ஜாதி முறை மற்றும் பெண்களை அடிமைப்படுத்தும் முறை ஆகியவற்றை தான் எதிர்க்கிறார். நாங்களும் அதையேதான் எதிர்க்கிறோம் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மாணவர்கள் பள்ளி சீருடைகளுடன் பள்ளி கல்லூரிகளில் காவி துண்டு அணியக்கூடாது என கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தேசிய தேர்வு முகமை முற்றிலுமாக சீரமைக்க வேண்டும் என மருத்துவ அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளனர். மாணவர்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது நீட் வினாத்தாள் கசிவு. நேர்மையான விசாரணை வேண்டும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் கேரள முதலமைச்சராக VT சதீஷன் தேர்வு செய்துள்ளார். 18ஆம் தேதி இவர் பதவியேற்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட புனேவை சேர்ந்த ஒரு அழகு நிலையத்தின் உரிமையாளர் மனிஷா வாக்மரே என்பவர் தேர்வுக்கு முன்னதாக 21 வங்கி கணக்குகளில் இருந்து நிதியை பெற்றதாக CBI கண்டுபிடித்துள்ளது. இடைத்தரகராக செயல்பட்டு தேர்வு எழுதுவோரை ஒரு மருத்துவ ஆலோசகருடன் இணைத்ததாக விசாரணையில் வெளிப்படுகிறது. அந்த மருத்துவ ஆலோசகர் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு பரந்த வலைப்பின்னல் மூலம் கசிந்த நீட் தாள்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பகுத்தறிவு களஞ்சியத்தில் கடவுள் ஒழிப்பு பற்றி 1969 விடுதலையில் வெளிவந்துள்ள தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. எதையும் சிந்தித்து பகுத்தறிவாளராகுங்கள் என்ற தலைப்பில் லால்குடியில் 1964 தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை இடம்பெற்றுள்ளது. பெண் முதலமைச்சரின் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாட்டின் தலைநகரான டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி வரும் நிலையில் நிர்பயா சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் மற்றொரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்குரைஞராக மூத்த வழக்குரைஞர் விஜய் நாராயணனை நியமித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனமலருக்கு பதிலடி என்ற தலைப்பில் மின்சாரம் தனது மின்சாரத்தை பாய்த்துள்ளது. இன்றைய விடுதலையில் இனமலர் 7 வழக்கமாக தனது சிண்டு முடியும் வேலையை ஆரம்பித்து விட்டது. நேற்றைய தினமலர் 8ஆம் பக்கத்தில் இது உங்கள் இடம் என்ற தலைப்பில் வீரமணியிடம் ஜாக்கிரதை முதல்வரே என்ற தலைப்பில் ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளது. உண்மைதான். ஆம், வீரமணியிடம் வெகு ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவர் தந்தை பெரியாரின் கொள்கை உலைகளத்தில் பார்க்கப்பட்டவர். அவரை சீண்ட நினைக்கிறவர்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். மாணவ பருவத்திலிருந்தே மானமிகு சுயமரியாதைக்காரர், கலைஞரின் கொள்கை சகோதரர் அவர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த போது ஆண்டவன் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அன்று மாலையில் சென்னை பெரியார் திடலில் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணியை சந்தித்ததால் என்னவோ மறுநாள் சட்டமன்றத்தில் உளமாற என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். வீரமணியின் பாதிப்பு அதில் நன்கு தெரிந்தது என்று தினமலர் ஒப்பாரி வைக்கிறது.
இதன் மூலம் ஒன்றை தினமலர் ஒப்புக்கொள்கிறது. திராவிடர் கழக தலைவர் வீரமணியை சந்தித்த மாத்திரத்திலேயே ஒரு முதலமைச்சரால் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள முடிகிறது என்று எழுதுவதன் மூலம் திராவிடர் கழக தலைவரின் ஈர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் தாக்கமும் எத்தகையது என்பதை தினமலர் ஒப்புக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பல மேடைகளில் வீரமணியை அருகில் வைத்திருந்தது ஒரு காரணம் என்று புலம்புகிறது தினமலர். திராவிடர் கழக தலைவர் வீரமணியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்த போதுதான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெரு வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றது. முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதுதான் திராவிடர் கழக தலைவர் வீரமணியின் அறிவுரையை கேட்டு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்ற முடிந்தது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வருமான வரம்பை கொண்டு வந்த எம்ஜிஆர் திராவிட கழக தலைவர் வீரமணியின் கருத்தை கேட்டுதான் அந்த ஆணையை பின்வாங்கியதோடு அல்லாமல் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதுவரை 31 விழுக்காடு இருந்து வந்ததை 50 விழுக்காடாக உயர்த்தினார். இது போன்ற தினமலரில் வெளியிருந்துள்ள கேள்விகளுக்கு மின்சாரம் தக்க பதிலை கொடுத்துள்ளது. அனைவரும் இந்த பதிலடியை படிப்போம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தும் இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய குடியுரிமையை துறந்த பிறகு தேர்தலில் வாக்களிப்பது சட்டப்படி குற்றமாகும் என்ற நிலையில் இந்த நிகழ்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நாளை காலை திராவிடர் கழகத்தின் சார்பில் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் மாணவிகு கி. வீரமணி அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்த கருத்துள்ள மாணவர்களும் தோழர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன முழக்கங்களை இட வேண்டும் என்ற ஆர்ப்பாட்ட முழக்கங்களும் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய வரலாற்று செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை முழுமையாக படிக்கவும். நன்றி.